தருவோம் சொல்லிவிட்டு ஆனால் அப்படியே கைவிட மாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். பொதுவா ஏன் அல்லாஹ் சோதனை தரணும் பெருமக்கள்? ஏன் அல்லாஹ் நமக்கு சோதனை தரணும்? இங்க சோதனை தரக்கூடிய கண்ணீரோடு இருக்கக்கூடிய, வலிகளோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், கேட்கிறேன். ஏன் உங்களுக்கு அல்லாஹ் சோதனை தருகிறான்? ஏன் தெரியுமா? அல்லாஹ்விற்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அல்லாஹ் அவர்களுக்கு சோதனை தருவார். அல்-இப்திலா, சோதனை என்பது எதனால் கொடுக்கிறான் தெரியுமா? யாரு நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் என்ற அறியக்கூடிய சோதனையில் நாற்றம் பிடித்த ரூஹுகள், நாற்றம் பிடித்தவர்கள், அவர்களை எல்லாம் அல்லாஹ் விட்டுருவான். அவர்களை எல்லாம் அந்த தொற்ற மாட்டான். அந்த நாற்றம் பிடித்தவர்களிடம் இருந்து நறுமணமானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் எடுக்கும் பொழுது நம்மிடம் சில வழிகள் வரத்தான் செய்யும். அது நமக்கு நோயாக வரலாம், நம்மிடம் இருந்து ஏதாவது இழப்பாக இருக்கலாம், நம்முடைய உறவு யாராவது நம்மிடமிருந்து பிரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த சோதனை அல்லாஹ் தருகிறான்? நான் நன்றாக தானே இருக்கிறேன், நான் நிறைய தர்மம் செய்கிறேனே, நான் நிறைய தொழுகிறேனே, நான் எந்த விஷயத்தில் நான் தவறளித்து விட்டேன் என்றால் நாற்றம் பிடித்தவரிடமிருந்து நர்மமானவர்களை